திங்களன்று ஆப்கானிஸ்தானுக்குள் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களை இந்தியா கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதலை பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பெரும் பொதுமக்களின் உயிரிழப்புகளுக்கு காரணமான மற்றும் ஏற்கனவே நிலையற்ற ஒரு பிராந்தியத்தை மேலும் சீர்குலைக்கும் ஒரு பிளான்டன்ட் ஆக்ட் ஆஃப் அக்ரேஷன் என்று அழைத்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில், ஆப்கான் எல்லைக்குள் பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கை ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான நேரடி தாக்குதலாகும் மற்றும் பிராந்திய அமைதிக்கு கடுமையான அச்சுறுத்தலாகும் என்று கூறியுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக தனது எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட இடங்களில் வன்முறையில் இறங்கி மக்களை திசை திருப்பவும் வேலையை செய்கிறது என இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. புதுடில்லி இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட ஆப்கான் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டதுடன் ஆப்கானிஸ்தானின் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. கிழக்கு மாகாணங்களான பக்தியா, பக்திகா மற்றும் குனார் ஆகிய இடங்களில் பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தாக்குதல்களை நடத்தியதாக ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் தலைமையிலான அரசாங்கம் குற்றம் சாட்டியதை அடுத்து இந்த கடுமையான எதிர்வினை வந்துள்ளது. ஆப்கான் அதிகாரிகளின் கூற்றுப்படி, பக்தியாவில் உள்ள மாண்டோகெய்ஸ் கிராமத்தில் மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்று நிகழ்ந்தது. அங்கு பாகிஸ்தானிய போர் விமானங்கள் பொதுமக்களின் குடியிருப்பு மீது குண்டு வீசின. தாக்குதல்கள் அதோடு நிற்கவில்லை என்றும், மீட்பு பணிகளுக்காக கிராம மக்கள் கூடிய போது பாகிஸ்தான் அதே இடத்தில் மீண்டும் குண்டு வீசி மேலும் 28 பொதுமக்களை கொன்றது மற்றும் 158 பேரை காயப்படுத்தியது என்றும் ஃபித்ரத் கூறினார். பக்திகாவில் உள்ள வாலஸ்ட் கிராமத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் குனாரில் நடத்தப்பட்ட ஒரு தனி தாக்குதலில் பொதுமக்களின் வீடு ஒன்று அழிக்கப்பட்டது. உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் ராணுவ பலத்தை காட்ட தேர்ந்தெடுத்தது. இது காபூலுடனான பதற்றத்தை கடுமையாக உயர்த்தியுள்ளது. இந்த சமீபத்திய குண்டுவீச்சு இரு அண்டை நாடுகளுக்கு இடையே உள்ள பகைமையை குறைக்கும் நோக்கில் ஏப்ரல் மாதம் சீனா நடத்திய பேச்சுவார்த்தை உள்ளிட்ட முந்தைய ராஜதந்திர முயற்சிகளை முறியடித்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான எல்லை பிரச்சினை இன்று நேற்றல்ல, பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே தொடங்குவது. டுரான் லைன் 1893 பிரிட்டிஷ் இந்தியாவின் வெளியுறவு செயலர் ஹென்றி மோர்டிமர் துரந்த் என்பவரால் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கும் இடையே எல்லையாக இந்த கோடு வரையறையப்பட்டது. இந்த எல்லை அங்கு வாழ்ந்த பஷ்டூன் பழங்குடி இன மக்களை இரண்டாக பிரித்தது. 1947இல் பாகிஸ்தான் உருவான போது இந்த எல்லையை ஆப்கானிஸ்தான் ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த போது அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் உதவியுடன் முஜாஹிதீன் குழுக்கள் உருவாக்கப்பட்டன. அதுவே பிற்காலத்தில் தலிபான் மற்றும் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளாக மாறின. அவர்களால் வளர்க்கப்பட்ட குழுக்களே இன்று பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பியுள்ளன. பாகிஸ்தானின் உள்நாட்டு பொருளாதார சீரழிவு மற்றும் எல்லையோர பதற்றங்கள் மேற்காசிய பிராந்தியத்தில் ஒரு தற்காலிக சலசலப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதால் பெரிய பாதிப்பு இருக்காது.